ஹாய் லேர்னர்ஸ், இன்னைக்கு வந்து நான் ஏஐல இருந்து சம் கொஷின்ஸும் கான்செப்ட்ஸும் டிஸ்கஸ் பண்ணலாம்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க அதை பத்தி பார்க்கலாம். இந்த கொஷின்ஸ் வந்து நெட் டிசம்பர் 2024ல கேட்கப்பட்ட கொஷின்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் ஆர் கரெக்ட் ஃபார் நியூரல் நெட்வொர்க்ஸ்? First option, the training time depends upon the size of network. Neural networks can be simulated on the conventional computer. Neural network might the same way that of the human brain. நியூரல் நெட்வொர்க் இன்க்ளூட் ஃபீட்பேக். இதுல எது கரெக்டான நியூரல் நெட்வொர்க்காக மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கரெக்ட். ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன், அதாவது த ட்ரைனிங் டைம் டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் ஆஃப் த நெட்வொர்க் அப்படின்னா என்னன்னா, ஒன்றும் இல்லை, லார்ஜ் நெட்வொர்க்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த லார்ஜ் நெட்வொர்க்ஸுக்கு தகுந்தாப்புல டைம் வந்து நமக்கு வேரி ஆகும். ஒரு ஸ்மால் நெட்வொர்க்ஸுக்கும் அதோட லார்ஜ் நெட்வொர்க்ஸ்க்கும் வந்து நம்ம கனெக்ட் பண்றப்போ அந்த ட்ரைனிங் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபரெண்ட் ஆகும். சோ அதுதான் சொல்லியிருக்காங்க. சோ இட்ஸ் அ கரெக்ட் ஆன்சர். அப்போ இது கரெக்ட். நெக்ஸ்ட், நியூரல் நெட்வொர்க் கேன் பி சிமுலேட் த கன்வென்ஷன். இட்ஸ் அ சிமுலேட் சொல்ல முடியாது. சிமுலேட் அப்படிங்கிறது என்னன்னா, அது போல கன்வென்ஷனல் நெட்வொர்க்க போலவா இருக்க போது கிடையாது. சோ இது வந்து அதாவது எக்ஸ்ட்ராவா நம்ம ஹியூமன் மாதிரி ஒர்க் பண்றதுக்காக இந்த நியூரல் நெட்வொர்க் ஃபாஸ்டா எந்த அளவுக்கு நம்ம ஃபாஸ்ட் திங்கிங் நடக்குமோ அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்காக. அடுத்தது, நியூரல் நெட்வொர்க் மைட் த சேம் வே தட் த ஹியூமன் பிரைன். எஸ், ஹியூமன் பிரைன்ஸ்ல நம்ம நர்வ் சிஸ்டம் அண்ட் நம்மளோட திங்கிங் எப்படி இருக்கு அப்படிங்கறத நமக்கு மிமிகேட் பண்றதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றதா நியூரல் நெட்வொர்க். நியூரல் நெட்வொர்க்ஸ் இன்க்ளூட் த ஃபீட்பேக். எஸ், இப்ப சப்போஸ் ஏதாவது ஒரு எரர் வருது அப்படின்னா அது பேக் ப்ரொபகேஷன் பண்ணி ஃபீட் ஃபார்வர்ட் வந்து பேக் ப்ரொபகேஷன் பண்றது. ஃபீட் ஃபார்வர்ட் அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு ஒரு இன்புட் கொடுக்குறோம், ஹிடன் லேயர்க்குள்ள போகுது, ஹிடன் லேயர்ல இருந்து உங்களுக்கு அவுட்புட் லேயருக்கு போகும். சோ இது ஃபீட் ஃபார்வர்ட். அண்ட் தென் அந்த லேயர்ல நமக்கு கிடைக்கிற அவுட்புட் ஏதாவது இன்கேஸ் நமக்கு எரரோ ஏதாவது சம்திங் நம்ம கெட்ஸ் பண்ண அவுட்புட் த்ரெஷ்ஹோல்ட் அவுட்புட் வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா திரும்ப பேக் ப்ரொபகேஷன் பேக்வர்ட் வந்து அதுல வெயிட் சம் அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இதுக்காக நம்ம யூஸ் பண்றது. சோ நியூரல் நெட்வொர்க் இன்க்ளூட் த ஃபீட்பேக். எஸ், சோ அப்ப ஆப்ஷன் இஸ் 2 கரெக்ட். ACD கரெக்ட். Next, which one of the following is not related the feed forward network on the back propagation algorithm? இந்த back propagationல எது வராதுன்னு கேக்குறாங்க. Boolean function, continuous function, arbitrary function. First, greedy function. இதுல என்ன back propagation algorithmனா என்ன, feed forwardனா என்னன்னு first நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். First, ஒரு நியூரல் நெட்வொர்க் ஒரு ஃபீட் ஃபார்வர்ட் எப்படி ஒர்க் ஆகும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்புட் லேயர் இருக்கும், நெக்ஸ்ட் ஹிடன் லேயர் அண்ட் தென் அவுட்புட் லேயர். இதுல இன்னொன்னு என்னன்னா, இன்புட் லேயர் ஒண்ணுதான் இருக்கும், அவுட்புட் லேயர் ஒண்ணுதான் இருக்கும். ஆனா ஹிடன் லேயர் மற்றும் மோர் தென் ஒன் ஹிடன் லேயர்ஸ் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? அந்த ஹிடன் லேயர்ஸ் வழியா தான் நமக்கு இன்புட்ல இருந்து நம்ம கொடுக்கறது தான் வெயிட்னு சொல்லுவோம். இதை வந்து ஒவ்வொரு இன்புட்ல இருந்து போகுது இல்லைங்களா, இதை வந்து வெயிட்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அந்த வெயிட்ஸ் வந்து ஹிடன் லேயர் த்ரூ த ஹிடன் லேயர் வழியா நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகி அதுக்கப்புறம் நமக்கு அவுட்புட் லேயருக்கு போகும். அண்ட் தென் அவுட்புட் லேயர்ல ஏதாவது ஒரு எரர் இருக்கு, நமக்கு ஏதாவது ஃபைண்ட் பண்ணிருக்கோம், நம்ம த்ரெஷ்ஹோல்டுனா நம்ம என்னன்னா எக்ஸாக்ட் ஆன்சர்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். ஸோ த்ரெஷ்ஹோல்டுக்கு இதுக்கு வந்து ஏதாவது இல்லை அப்படின்னா அது வந்து என்ன ஆகும்னா பேக் ப்ரொபகேஷன் வழியா வந்து நமக்கு மறுபடியும் இன்புட் லேயருக்கு வந்து வெயிட் எதுக்குன்னா வெயிட் அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு மறுபடியும் ஹிடன் லேயருக்குள்ள போய் ஒர்க் அவுட் பண்ணி அண்ட் தென் அவுட்புட் லேயர்ல அவுட்புட் கொடுக்கும். சோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஃபீட் ஃபார்வர்ட், அதாவது ஃபார்வர்ட் பாஸ் அப்படிங்கிறது வந்து என்ன, இன்புட்ஸ், அதாவது X1, X2, X3 இந்த மூணும் வந்து இன்புட்ஸ் ஃப்ளோ த்ரூ த ஹிடன் லேயர்ஸ் டு ப்ரொடியூஸ் த அவுட்புட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா Y1 அண்ட் Y2. பேக்வர்ட் பாஸ் பாத்தீங்கன்னா எரர்ஸ் ஆர் ப்ரொபகேட்டட் பேக் லேயர், அதாவது பேக் லேயர் டு லேயரா, இந்த லேயர்ல அப்படி லேயர் டு லேயரா நம்ம அப்டேட்டிங் த வெயிட்ஸ். இது மேக்ஸிமம் இதான் முக்கியம். அப்டேட்டிங் வெயிட் எதுக்காக அப்படின்னா மினிமைஸ் த லாஸ். ஓகேங்களா? இதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் நம்ம பேக் ப்ரொபகேஷன். ஓகேங்களா? நம்மளோட லாஸை ரெக்டிஃபை பண்றதுக்காக யூஸ் பண்றது பேக்வர்ட் பாஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், ஃபீட் ஃபார்வர்ட் பாஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுல வந்து இன்புட் லேயர், இதனோட எப்படி பேக் ப்ரொபகேஷன் ரன் ஆகுதுங்கிறதுக்கு நான் இங்க கொடுத்துருக்கேன். இன்புட் லேயர்ல நம்ம கொடுக்குற இன்புட்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து இன்புட்.
கரெக்ட்டுங்களா? இன்புட்ஸ் இருக்கும். வெயிட்டட் சம் அப்படிங்கிறது என்னன்னா, வெயிட்டட் சம் அப்படிங்கிறது வந்து சம்மேஷன் கண்டுபிடிக்கிறது. இதுல ஈச் நியூரான் கம்ப்யூட்ஸ் ஒவ்வொரு நியூரானுக்கும் ஒவ்வொரு வெயிட் குடுத்திருப்போம் இல்லைங்களா? அதாவது இது இன்புட்ல குடுக்குற வெயிட். ஒன் செகண்ட். இதுல குடுக்குற இன்புட்ல குடுக்குற வெயிட்ஸ். இன்புட்டோட வெயிட்ஸ். வெயிட்ஸ் இன்டு அதனோட இன்புட் லேயர் இருக்கும் இல்லையா? அந்த இன்புட் லேயர். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இது வந்து பிஜே அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஆக்டிவேஷன் கண்ட்ரோல்காக யூஸ் பண்றது. சோ இது எல்லாத்தையும் சம்மேஷன் பண்ணனா நமக்கு வெயிட்டட் சம் கிடைக்கும். அந்த கால்குலேட் பண்றது தான் நம்ம அந்த ஹிடன் லேயர்ல பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப லாஸ்டா பார்த்தோம் பாருங்க. சோ இதுல இருந்து இந்த ப்ராசஸ் வரைக்கும் நம்ம பண்றதுக்கான அந்த ஒரு ஃபார்முலா தான் இந்த இது. ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது எதுக்குன்னா அப்ளை த நான் லீனியர் ஃபங்க்ஷனுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சிக்மாய்டா, ஆர்இஎல்யூவா இந்த மெத்தட்ஸ்ல யூஸ் பண்றோமா அந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனை வச்சு தான் அந்த கண்ட்ரோல் எரர் கண்ட்ரோலை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஃபார் ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இசட் ஏ அப்படிங்கிற சம் ஃபார்முலாஸ். அவுட்புட் லேயர் எதுக்கு அப்படின்னா ப்ரொடியூஸ் த ப்ரிடிக்ஷன் y based activation from the last hidden layer. அதாவது அவுட்புட் லாஸ்ட் ஹிடன் லேயர்ல இருந்து நம்ம அவுட்புட்டை ப்ரெடிக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது அவுட்புட் லேயர். நெக்ஸ்ட் எரர் கால்குலேஷன்ஸ் எப்படி பண்றோம் அப்படின்னா கம்பேர் ப்ரிடிக்டட் அவுட்புட் y வித் டார்கெட் y யூசிங் லாஸ் ஃபங்க்ஷன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து மீன் ஸ்கொயர்ட் எரர். அதாவது இது எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்காங்க. இங்க கம்பேர் அதாவது நம்ம ப்ரிடிக்ட் பண்றோம் இல்லையா அந்த அவுட்புட் அது வந்து டார்கெட் அவுட்புட்டோட கரெக்டா இருக்கா? இப்ப நம்ம கண்டுபிடிச்ச அவுட்புட் நம்ம ஒரு கெஸ் பண்ணி ஒரு டார்கெட் அவுட்புட் வச்சிருப்போம். அது ரெண்டுமே கரெக்டா இருக்கா இல்ல ஏதாவது லாஸ் ஆகுதா அப்படிங்கறத பாக்குறது தான் எரர் கால்குலேஷன்ஸ். அதுல இருந்து எரர் கால்குலேஷன் வந்துருச்சு. சோ எரர் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா பேக் ப்ரிபரேஷன் பேஸ்க்கு போவோம். அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அதோட மெயின் கோலே வந்து மினிமைஸ் த லாஸ். அதுதான் மெயின் கோல். ஓகேங்களா? அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வெயிட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இப்ப சம்திங் கொஞ்சம் வெயிட்டை இதை லெஸ் பண்ணலாம் இல்ல ஆட் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணி நம்ம அவுட்புட் கெட் பண்றப்போ நமக்கு டார்கெட் அவுட்புட் கிடைக்குதா அப்படிங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்றதா பேக் ப்ரிபரேஷன் பேஸ். இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா கம்ப்யூட் பண்றாங்க. அதாவது அதுக்கு ஒரு ஃபார்முலாஸ் இருக்கு. டோ வி இ பை டோ வெயிட். இந்த வெயிட் இது வந்து எதுக்குன்னா எரர் கால்குலேஷன்ஸ்க்காக. சோ இதை வச்சு நம்ம ஒரு கால்குலேஷன்ஸ் கண்டுபிடிச்சி இதை நம்ம அது எல்லாத்துக்குமே வந்து ஏஐல நியூரல் நெட்வொர்க்ஸ்ல சம் கால்குலேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கான ஃபார்முலா இது. பேக் அதாவது ப்ரூ ப்ரொபகேட் எரர் ஃபார்வர்ட்னா அதுக்காக டோ கண்டுபிடிப்போம். அதுக்கான ஃபார்முலாஸ் இங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அப்டேட் வெயிட் அப்டேட். ஏன்னா இப்ப சப்போஸ் எரர் இருக்கு வெயிட்டை நம்ம அப்டேட் பண்ணணும் இல்லைங்களா? அதுக்கான வெயிட் அப்டேட்காக இது கொடுத்துருக்குது. இந்த நீட்டா அப்படிங்கிறது வந்து என்னன்னா லேர்னிங் ரேட்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஸ்பெசிஃபை பண்ணி வைப்பாங்க லேர்னிங் ரேட். இந்த லேர்னிங் ரேட்டை வச்சு அதனோட கண்டுபிடிச்சதை வச்சு நம்ம வெயிட்டை கொஞ்சம் லெஸ் பண்றதோ ஆட் பண்றதோ நடக்கும். அந்த அப்டேட் வெயிட்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்புட் லேயர் போயிட்டு அங்கிருந்து ஹிடன் லேயர்ல இருந்து அவுட்புட் இந்த மாதிரி பண்ணுவோம். இதுக்கு லாஸ்ட் ஃபோர்த் ஒன் வந்து ஐட்ரேஷன். எஸ் நம்ம கெட்டிங் டார்கெட் அவுட்புட் ரீச் பண்ற வரைக்கும் நம்ம வந்து அந்த அவுட்புட்டை வந்து நம்ம செக் பண்ணி வெயிட்டை வந்து அப்டேட் பண்ணி நம்ம அனுப்புறது தான் வந்து ஐட்ரேஷனோட ஒர்க். தட்ஸ் ஆல். அதுதான் சொல்லியிருக்காங்க. ரிப்பீட் ஃபீட் ஃபார்வர்ட் அண்ட் ப்ரிபரேஷன் அன்டில் த லாஸ் கவரேஜ் ஆர் ரீச்சஸ் த த்ரெஷ்ஹோல்ட். அந்த த்ரெஷ்ஹோல்டை வந்து ரீச் பண்ற வரைக்கும் இந்த ஐட்ரேஷன் நடந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? இது சின்ன சிம்பிளான ஒன்னு கான்செப்ட் சிமிலரா சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா ஃபீட் ஃபார்வர்ட் நெட்வொர்க்ஸ் ட்ரைன்ட் வித் த பேக் ப்ரிபரேஷன் அல்காரிதம். இது எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னா கண்டினியூஸ் பூலியன் அண்ட் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ் வச்சு நம்ம அப்ராக்சிமெண்டா இந்த நியூரான்ஸ் வச்சு அந்த லேயர்ஸ்ல நம்ம போட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆனா கிரிடி ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னன்னா இது வந்து பேக் ப்ரிபரேஷனுக்கு கிடையாது. இது வந்து எதுக்குன்னா லாஜிக்கலி ஆப்டிமல் சாய்ஸ். அதாவது இப்ப லோக்கலா ஏதாவது இருக்கா ஆப்டிமலா ஃபர்ஸ்ட் சின்ன நம்ம கம்மி இதுல வந்து லோக்கலா ஆப்டிமல் சாய்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக கிரிடி. இந்த கிரிடி ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம இதுல பார்ப்போம். டேட்டா ஸ்ட்ரக்சர்ல நமக்கு இதுக்கு ஒரு அல்காரிதம்ஸ் இருக்கும். அந்த அல்காரிதம் பாக்குறப்போ டீப்பா பார்க்கலாம். So greedy function is the not related to the feed forward network using back propagation. அதான் இங்க சொல்லிருக்காங்க. கிரிடி வராது. So boolean function and continuous arbitrary functions. இத வச்சு தான் நம்ம back propagation ரன் பண்ணுவோம், கண்டுபிடிப்போம். Next question. Definition of dash organized into the following 4 category, namely
திங்கிங் ஹியூமன்லி, திங்கிங் ரேஷனலி, ஆக்டிங் ஹியூமன்லி, ஆக்டிங் ரேஷனலி அப்படின்னு சொல்றாங்க. இதுல எது வந்து அதனோட டெஃபினிஷன் அப்படின்னு கேக்குறாங்க. மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் அண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸ். அப்சல்யூட்லி நமக்கு தெரியும் ஆர்டிஃபிஷியல் தான். பிகாஸ் மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், நியூரல் நெட்வொர்க்ஸ் எல்லாமே எதுல இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ல தான் இன்க்ளூட் ஆகும். அதெல்லாம் டெவலப் பண்ணாதான் நம்ம ஒரு ஹோலா சொல்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். ஸோ இதை பத்தி டீப்பா பார்ப்போம். இந்த 4 கேட்டகரிஸ் யார் பண்ணிருக்காங்க அப்படின்னா ரிசர்ச்சர்ஸ் வந்து ரிசல் அண்ட் நார்வேக் வந்து இது வந்து டிஃபைன் பண்ணிருக்காங்க அந்த 4 கேட்டகரியா. ஃபர்ஸ்ட் திங்கிங் ஹியூமன்லி அப்படின்னா என்னன்னா நம்ம ஹியூமன் தாட்ஸ் ப்ராசஸ் பண்ற மாதிரி ஒரு மிஷின் வந்து நம்ம மாடல் பண்ணணும். அது தாட்ஸை வந்து அது ப்ராசஸ் பண்றதுக்காக நம்ம உருவாக்கணும். நெக்ஸ்ட் திங்கிங் ரேஷனலி அப்படின்னா லாஜிக் அண்ட் ரீசனிங்காக, அதாவது இந்த சுச்சுவேஷன்ல என்ன நம்ம ஒவ்வொரு சுச்சுவேஷன்ல நம்மளோட ஒரு முடிவு எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி லாஜிக் அண்ட் ரீசனிங்காக நம்ம யூஸ் பண்றது ரேஷனல் சொல்லுவோம். அந்த ஆக்டிங் ஹியூமன்லி அப்படின்னா ஒண்ணு இல்ல, நம்மளோட ஹியூமன் பிஹேவியர் மாதிரி நம்ம ஆக்ட் பண்றதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது ஆக்டிங் ஹியூமன்லி. அண்ட் ஆக்டிங் ரேஷனலி அப்படின்னா என்னன்னா ஆப்டிமல் த டிசிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் கோல்ஸ் ஆன் என்வரான்மெண்ட். அந்த என்வரான்மெண்ட்டுக்கு எந்த மாதிரி டிசிஷன் எடுத்தா ஆப்டா இருக்குங்கிறத யோசிச்சு நம்ம அதை வந்து ஒர்க் அவுட் பண்றது, அதை எக்ஸிக்யூட் பண்றது தான் வந்து ஆக்டிங் ரேஷனலி. Next, so the answer is artificial intelligence. Next, decision tree, supervised learning, artificial neural network, instant based learning. இதெல்லாம் வந்து ஒரு மெத்தட்ஸ். இந்த எந்த அல்காரத்துல யூஸ் பண்றாங்கன்னு ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க. டிசிஷன் ட்ரீ அப்படின்னு பாத்தீங்கன்னா C4 பாயிண்ட் அல்காரதம் மட்டும்தான் யூஸ் பண்ணுங்க. இந்த அல்காரதம்ல டிசிஷன் ட்ரீ, அதாவது கிளாசிபிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் சூப்பர்வைஸ் லேர்னிங் பாத்தீங்கன்னா ரிகர்ஷன், நான் லீனியர் ரிகர்ஷன் அல்காரிதம் வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங்ல தான் யூஸ் பண்ணுவோம். ஆர்டிபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்டா லேர்னிங் ரூல் அப்படிங்கிற வந்து ட்ரைன்டு லேர்னிங், ட்ரைன்டு அண்ட் சிம்பிள் ப்ரொபகேஷனுக்காக யூஸ் பண்றது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ட் பர்ஸ்ட் லேர்னிங் அப்படிங்கிற வந்து செல்ஃப் ஆர்கனைசேஷன் மேப்பிங், அதாவது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கூகுள் மேப் நாம வச்சுக்கலாம். இன்ஸ்டன்டா நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா அதை வச்சு போடுறோம் இல்லையா, அது மாதிரி இன்ஸ்டன்ட் பர்ஸ்ட் லேர்னிங்க்கு செல்ஃப் ஆர்கனைசேஷன் மேப். இது வந்து ஆனா அன்சூப்பர்வைஸ்டு, செல்ஃப் ஆர்கனைஸ் வந்து அன்சூப்பர்வைஸ்டு. அதை பத்தின எக்ஸ்பிளனேஷன் பின்னாடி கொடுத்துருக்கேன். எஸ், C4.5 வந்து என்னன்னா அல்காரிதம் பில்டிங் த டிசிஷன் ட்ரீக்காக யூஸ் பண்றது. இது வந்து ரெகர்ஷன் அல்காரிதம் கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். அண்ட் ஆர்டிஃபிஷியல் டெல்டா ரூல் லேர்னிங் வந்து எதுக்கு அப்படின்னா ட்ரைனிங் த நியூரல் நெட்வொர்க்ஸ், அதுக்காக யூஸ் பண்றது. அண்ட் தென் இன்ஸ்டன்ட் பர்ஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா இது வந்து அன்சூப்பர்வைஸ்டு, இட்ஸ் மேட்சிங் ஸ்கீமா லிங்க்டு வித் த இன்ஸ்டன்ட் பர்ஸ்ட் லேர்னிங் கிவன் ஆப்ஷன் இப்ப கொடுத்திருக்க இன்ஸ்டன்டா நம்ம எந்த கொஸ்டின் கேட்டோமோ அதுக்கான அவுட்புட் கொடுக்கறது SOM ஓட ஒர்க். இது ஷார்ட்டா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க, இதனோட டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். இது கொஞ்சம் பாத்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். C4.5 இது எதுக்கு அப்படின்னா இதனோட டைப்ஸ் கொடுத்துருக்கேன். டிசிஷன் ட்ரீ, அதாவது கிளாசிபிகேஷனுக்காக யூஸ் பண்றது. இதனோட பர்பஸ் என்ன அப்படின்னா அதாவது ப்ரிடிக்ட் பண்ண முடியாததை கிளாசிபிகேஷன்னா நம்ம கிளாசிபிகேஷன் டாஸ்கா வச்சு நம்ம பிரிக்கிறதுக்காக யூஸ் பண்றதுதான். ஸோ அதை சொல்லுங்க, பில்ஸ் இன்பிரிடிக்டபிள் ட்ரீஸ் ஃபார் கிளாசிபிகேஷன் டாஸ்க். அண்ட் கீ ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா யூசஸ் இன்ஃபர்மேஷன் கெயின் ரேஷியோ, ஹேண்டில் த கண்டினியூஸ் டேட்டா, சப்போர்ட் ப்ரூனிங்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, லாங்கா போகுது அப்படின்னா அதை கட் பண்ணி நம்ம சிம்பிளை பண்ணிருப்பாங்க, தேவையில்லாத ஒன்னா கட் பண்ணி எடுக்கிறதுக்கு. அதாவது இந்த ஸ்டெப் வந்து தேவையே இல்லை இந்த இடத்துல அப்படிங்கிறப்போ அதை கட் பண்ணி எடுப்போம்ல. ஸோ அதுக்காகவும் மேனேஜ் த மிஸ்ஸிங் வேல்யூஸ், இதுதான் இதுக்காக யூஸ் பண்றோம். இன்ஃபர்மேஷன் கெயின் த ரேஷியோ அண்ட் ஹேண்டில் த கண்டினியூஸ் டேட்டா, ஒரு கண்டினியூஸ் டேட்டாவை ஹேண்டில் பண்றதுக்கும் அண்ட் சப்போர்ட் த ப்ரூனிங்க்கும். ஏன்னா கிளாசிபிகேஷனாவே அப்படித்தானே, நம்ம தனித்தனியா பிரிக்கிறப்போ இது தேவையில்லைன்னா கட் பண்ணி எடுப்போம். ஸோ மேனேஜிங் த மிஸ்ஸிங் வேல்யூஸ், இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்றதா C4.5 அல்காரிதம். இதனோட லிமிடேஷன் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டேஷன் வந்து ஹெவியரா இருக்கும், தென் எதோனா ID3யோட ஹெவியரா இருக்கும். எதுக்கு ஆனா கேன் ஓவர்ஃபிட் நாட், அதாவது ப்ரூனுக்கு வந்து பண்ண முடியல அப்படின்னா பெருசா இருக்க மாதிரி இருக்கும், அந்த மெத்தட்ஸ் வந்து லாங்கா போற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இதனோட லிமிடேஷன்ஸ் ஆர் டிராபேக். நான்-லீனியர் ரெகர்ஷன் பாத்தீங்கன்னா இது சூப்பர்வைஸ்டு ரெகர்ஷன். அண்ட் தென் இதனோட பர்பஸ் பாத்தீங்கன்னா மாடல்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வென் லீனியர் மாடல் ஃபெயில்ஸ்.
ஓகேங்களா? அதுக்காக யூஸ் பண்றது நான் லீனியர் ரிகர்ஷன். இதனோட கீ ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கர்வ்டு காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன் அண்ட் எக்கனாமிக்ஸ், பயாலஜிக்கல் இன்ஜினியரிங்ல யூஸ் பண்ணலாம். இதனோட லிமிட்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா, டிராபேக் சென்சிட்டிவ் டு த ஓவர் ஃபிட்டிங். ஓவர் ஃபிட்டிங்க இது ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். அதனால இது வந்து பெஸ்ட்டா சூட்டபிள் ஆகாது. ஸோ இதனோட மாடல் சூஸ் பண்றதும் வந்து நம்ம கேர்ஃபுல்லா சூஸ் பண்ற மாரி இருக்கும். செலக்ஷன் பண்றதுக்கு. மாடல செலக்ஷன் பண்ண. டெல்டா லேர்னிங் ரூல்ஸ் அப்படிங்கன்னா நியூரல் நெட்வொர்க்ஸ்க்கு ட்ரைனிங் ரூலுக்கு யூஸ் பண்ணும். எதுக்காக அப்படின்னா அட்ஜஸ்ட் த வெயிட்ஸ் இன் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ். இப்பதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? எதுக்கு வெயிட் அட்ஜஸ்ட் பண்றோம்? மினிமைஸ் த எரர் ஆர் மினிமைஸ் த லாஸ். எஸ், அதான் எக்ஸாக்டா அதுக்காக தான் நம்ம டெல்டா லேர்னிங் ரூல்ஸ் யூஸ் பண்றோம். இது எதை பேஸ் பண்ணிருக்குன்னா கிராரண்டி அண்ட் டீசன்ட் அப்படிங்கறது அந்த இது லேயர் அதை பேஸ் பண்ணிருக்கு. அப்டேட்ஸ் த வெயிட்ஸ் ப்ரொபகேஷனல் டு த எரர். அதே தான் சொல்றாங்க, திரும்ப திரும்ப அதே தான். இதனோட லிமிடேஷன் பாத்தீங்கன்னா இது ஒன்லி வந்து சிம்பிள் பெர்ஸ்பெக்டானுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஆனா இது நான் லீனியர் இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்றப்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும், காம்ப்ளிகேட்டடா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் இதனோட டிராபேக். அண்ட் எஸ்ஓஎம் அப்படிங்கிறது வந்து அன்சூப்பர்வைஸ்டு. இது எதுக்காகனா கிளஸ்டரிங் அண்ட் டைமென்ஷனலி ரிடக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்றது எஸ்ஓஎம். இது வந்து எப்படின்னா ஹை டைமென்ஷனல் டேட்டாவை நம்ம லோயர் டைமென்ஷனால நம்ம யூஸ் பண்றதுக்காக, அதாவது 3D 2D மாத்துவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்காக எஸ்ஓஎம் யூஸ் பண்றோம். இதனோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம்னா இது வந்து preserve the topological relationship for visualization clusteringகாக யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் இதன் டிராபேக் பாத்தீங்கன்னா ட்ரைனிங் கேன் பி ஸ்லோ ரிசல்ட் வந்து ஸ்லோ ரிசல்ட் டிபெண்ட் ஆன் த இன்ஸ்டலேஷன். அந்த இன்ஸ்டலேஷனை பொறுத்து தான் டிபெண்ட் பண்ணிருக்கும். இது வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். இதுதான் இதனோட டெஃபினிஷன்ஸ். ஷார்ட்கட்டா சொல்லணும்னா ஷார்ட் நோட்ஸ். ஸோ ஆப்ஷன் இஸ் 3 இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் அடுத்த ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ஒரு மெத்தடாலஜி. இதுல யூஸ் பண்ற இது எக்ஸாம்பிள்ஸ். அது என்னன்னு பாத்துருவோம். ஹட்ரூப் அப்படிங்கிறது என்னன்னா நேம் நோடு அப்படின்னா நேம் நோட் அல்லது டேட்டா நோட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது மேனேஜ் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். வெரசிட்டி அப்படிங்கிறது வந்து ட்ரஸ்ட், அதாவது ட்ரஸ்ட் வர்த்தினஸ் ஆர் ரிலையபிலிட்டி ஆஃப் த டேட்டா, ரிலையபிலிட்டி ஆஃப் டேட்டாக்காக இது யூஸ் பண்றது. அண்ட் அப்பாச்சி பிக் வந்து என்ன அப்படின்னா இது வந்து யாகு தான் டெவலப் பண்ணாங்க இந்த பிக்கை. ஸோ அதனால அதை சொல்றாங்க எக்ஸாம்பிளுக்கு. ஹைஃப் அப்பாச்சி ஹைஃப் அப்படிங்கிறது வந்து ஃபேஸ்புக்குக்காக. இது எதுக்குன்னா லார்ஜ் ஸ்கேல் டேட்டா வேர் ஹவுசிங்காக நம்ம யூஸ் பண்றோம். அதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். ஃபேஸ்புக்குங்கிறது பிக் டேட்டா இல்லையா, அந்த மாதிரி பிக் டேட்டா லார்ஜ் ஸ்கேல் டேட்டாக்காக யூஸ் பண்றது. ஓகே, உங்களுக்கு இது வரைக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸோட கான்செப்ட் பார்க்கணும்னா CS with Manju யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.